ஹலோ மக்களே! லேடீஸ் அண்ட் ஜென்டில்மன், பாய்ஸ் அண்ட் கேர்ல்ஸ் வெல்கம் பேக் டூ தி ஃபுட்பால் ஓடசி தமிழ். இப்போ நீங்க ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, ரூபன் அமரிம் அவுட். இந்த கோட் தான் பிரென்ட்ஃபோர்ட் மேட்ச்க்கு அப்புறம், பிரென்ட்ஃபோர்ட் லாஸ்க்கு அப்புறம் மோஸ்ட் ஆஃப் த மான்செஸ்டர் யுனைட்டட் ஃபேன்ஸ், மோஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட் ஃபுட்பாலிங் ஃபேன்ஸ் வந்து காத்துட்டு இருக்கிற, எதிர்பார்த்துட்டு இருக்கிற, எங்க பார்த்தாலும் ஒலிக்கிற ஒரு குரல் வந்து அமோரிம் அவுட் தான். இத பத்தி நம்ம இன்னைக்கு நம்ம வந்து தெளிவா பேசப் போறோம். அண்ட் ஆல்சோ புதுசா பிரேக்கிங் நியூஸ் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபெப்ரிசியோ ரொமானோ வந்து சாவி ஹெர்னாண்டஸ் உங்க எல்லாருக்கும் தெரியும். ஃபார்மர் பார்சிலோனா கோச். ஃபார்மர் பார்சிலோனாவோட லெஜெண்ட். அவன் வந்து பிரீமியர் லீக்க்கு ரொம்ப ரொம்ப ஓப்பனா இருக்கான். எஸ்பெஷலி மான்செஸ்டர் யுனைட்டடுக்கு வந்து ஈவன் வித்தவுட் எனி யூரோப்பியன் கைண்ட் ஆஃப் ஃபுட்பாலுக்கு இல்லாம மான்செஸ்டர் யுனைட்டட நான் வந்து கோச் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். பிரீமியர் லீக்கோட அந்த அந்த பேட்டர்ன்ஸ், அந்த ரேங்கிங்ஸ் எல்லாத்தையும் வந்து அவன் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கான். பிரீமியர் லீக் வரதுக்கு ரொம்ப ரொம்ப ரெடியா இருக்கான். அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து நேத்து ஃபெப்ரிசியோ ரொமானோ அஃபிஷியலா விட்டிருந்தான். அதுக்கப்புறம் இந்த நியூஸ் வந்தப்போ, இன்னொரு பக்கம் இனியோஸ் வந்து நாங்க ரூபன் ஆமரிம என்னதான் வந்து 14த், 15த் பிளேஸ்ல இப்போ வந்து அரவுண்ட் டேபிள்ல தொங்கிட்டு இருந்தாலுமே, ரூபன் ஆமரிம நாங்க வந்து ஃபுல்லாவே பேக் பண்றோம். எங்களோட சப்போர்ட் வந்து ரூபன் ஆமரிமுக்கு ஃபுல்லாவே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த நியூஸும் வெளில வந்திருக்கு. ஸோ இந்த 2 நியூஸையும் பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு நம்மளோட ஃபோர்த் லெஜெண்ட் ஒருத்தரு காமெண்ட்ல போட்டிருந்தாரு. என்ன அப்படின்னா, கூனியா, எம்பூமோ, ப்ரூனோ பெர்னாண்டஸ் இந்த 3 பேரும் ஒண்ணா ப்ளே பண்ணணும் அப்படின்னா 4-2-3-1 தான் கரெக்ட்டா இருக்கும். இல்லன்னா 3-4-2-1ல எம்பூமோ, கூனியா 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் ஸ்ட்ரைக்கர்ல ப்ளே பண்ணி, எம்பூமோ அண்ட் ப்ரூனோ வந்து நம்பர் 10ல ப்ளே பண்ணணும். இந்த மாதிரியான ஒரு தாட்ட வந்து சொல்லியிருந்தாரு. அஃப்கோர்ஸ் நீங்க பார்த்திருந்தீங்க அப்படின்னா, ப்ரீ சீசன்ல இத வந்து அமோரிம் வந்து ட்ரை பண்ணியிருப்பான். அப்போ வந்து எம்பூமோ நம்மளுக்கு ப்ளே பண்ணல. அப்போ வந்து கூனியா, ப்ரூனோ, மவுண்ட் இந்த ஒரு ஃபார்மேஷன் வச்சு ட்ரை பண்ணியிருப்பான். மெயினோ உகாத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதே பேட்டர்ன பிரீமியர் லீக்ல அவன் ஏன் ஃபாலோ பண்ணலன்னு எனக்கு தெரியல. இத பத்தி நம்ம மெயினா இன்னைக்கு நம்ம பேசப் போறோம். ஏன்னா, அவனோட டிசிஷன் மேக்கிங் இதெல்லாம் வந்து தெளிவா இன்னைக்கு பேசப் போறோம். ஸோ இந்த மாரி உங்க காமெண்ட்டும் ஹைலைட் பண்ணி பேசணும் அப்டின்னா, நல்ல ஒரு காமெண்ட் இருந்துச்சு அப்டின்னா, நான் ஹைலைட் பண்ணி பேசுவேன். ஸோ கீழ வீடியோல வந்து காமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட வந்துட்டோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் 900 தொடவே இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. ஸோ 1000 தொட்டுட்டோம் அப்டின்னா, கொஞ்சம் ஒரு மைல்ஸ்டோன் மாரி இருக்கும். நம்மளோட சேனல் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராடரான ஒரு ஆடியன்ஸ்க்கு போறது ரீச் ஆகுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் டூ அவர் சேனல். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னதான் நம்ம டேபிள்ல ஒரு 14, 15 இந்த சீசன் ஸ்டார்ட்டிங்லயே நம்ம டேபிள்ல தொங்கிட்டு இருந்தாலுமே, ரூபன் ஆமரிமோட அந்த பேக்கிங், அந்த இனியோஸோட சப்போர்ட் வந்து ரூபன் ஆமரிமுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்க குடுக்க போறோம்னு சொல்லிட்டு இனியோஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து அன்அஃபிஷியலா தான் வந்திருக்கு. அஃபிஷியலா இன்னும் வரல. நெறைய ஜர்னலிஸ்ட், நெறைய ஒரு எக்ஸ் பிளேயர்ஸ், பண்டிட்ஸ்லாம் சொல்ற விஷயம் தான் இதெல்லாம். அவங்களோட பேக்கிங் வந்து ரூபன் ஆமரிமுக்கு ஃபுல்லாவே இருக்க போகுது அப்படின்னு தான் சொல்றாங்க. எஸ்பெஷலி இன்னும் ஒரு சீசன் ஃபுல்லா இருந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லன்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு காரணம், 1 வருஷத்துக்குள்ள நீங்க ஒரு மேனேஜர சாக் பண்றீங்க. அதுவும் இல்லாம ரூபன் ஆமரிமோட கான்ட்ராக்ட்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 1 வருஷத்துக்குள்ள சாக் பண்றாங்க அப்படின்னா, 12 மில்லியன் வந்து அவனுக்கு சாக்கிங் ஃபீஸ் குடுக்கணும். அதாவது காம்பன்சேஷன் குடுக்கணும். அதுவே 1 வருஷத்துக்கு மேல போச்சு அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு 8-7 மில்லியன். அதுவே நீங்க 1 வருஷம் ஆயி 1 மாசம் 2 மந்த்ஸ் அந்த மாரி இருந்துச்சு அப்படின்னா 10 மில்லியன், 2 மில்லியன் கம்மியாகும். ஸோ இது ஒரு காரணமா இருக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, ஒரு ஃபுல் சீசன் ஆஃப்டர் 1 டிரான்ஸ்ஃபர் விண்டோ ஒரு மேனேஜர் குடுக்காம நீங்க ஒரு டிரான்ஸ்ஃபர்ல வந்து ஒரு மேனேஜர சாக் பண்றீங்க அப்படின்னா, அது வந்து பேக் ஃபயராவும் ஆகலாம். ஸோ ஒரு ஃபுல் சீசன் குடுத்து பார்ப்போம். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டும் இருக்கலாம். இல்ல அப்படின்னா அமோரிமோட மைண்ட் செட் வந்து ஜனவரில வந்து ஒரு சென்ட்ரல் மிட்ஃபீல்டர வாங்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம சீசன் எப்படி போகுது அப்படின்னு பார்க்கிறதாவும் இருக்கலாம். இந்த மாரிலாம் இருக்கும்போது, இனியோஸ் வந்து அமரிம பேக் பண்றாங்க. இது எந்த அளவுக்கான ஒரு எந்த விஷயத்துக்கு ஒரு நல்ல விஷயம்னு தெரியல. ஏன்னா, போற போக்க பார்த்தா நம்ம வந்து ரெலிகேஷன் ஃபார்ம்ல தான் இருக்கோம். ஆல்ரெடி பிரீமியர் லீக்ல 34, 35 கேம்ஸ் அவன் ப்ளே பண்ணி 33 பாயிண்ட்ஸ் தான் எடுத்திருக்கான். ரெலிகேஷன் ஃபார்ம் சொல்லப்போனா. ஏன்னா, இப்போ மேன் யுனைட்டடோட பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம ரெலிகேட் ஆயிருப்பாங்கல்ல. சவுத்தாம்ப்டன், அதுக்கப்புறம் நம்ம லெஸ்டர் சிட்டி இந்த மாரி டீம்லாம். இப்ஸ்விச் டவுன். இந்த மாரி டீமோட ஃபார்ம்லாம் பார்க்கும்போது, நம்மளும் அதே ஃபார்ம்ல தான் இருக்கோம். ஸோ, ரொம்ப ரொம்ப ஒரு கவலைக்கிடமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இந்த கோட்ல சொல்லியிருக்கான் இல்லையா, நான் வந்து என்னோட ஜாப்ப பத்தி திங்க் பண்ணவே மாட்டேன். ஐ அம் நாட் தட் கைண்ட் ஆஃப் கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கான் இல்லையா? இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, பட் பெர்ஃபார்மன்ஸ்ல பார்த்தா ஒண்ணுமே இல்ல. அமோரிமோட அந்த டிசிஷன் மேக்கிங், கிளப்போட அந்த டிசிஷன் மேக்கிங் இதெல்லாம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளப் வந்து டிக்டேட்டர்ஷிப்னு ஒண்ணு பண்ணணும். என்னதான் மேனேஜர் வந்து தப்பு பண்ணாலுமே, அந்த கிளப்போட ஓனர்ஸ், அந்த கிளப்போட அந்த மேல இருப்பாங்க இல்லையா, ஸ்போர்ட்டிங் டைரக்டரா இருக்கட்டும், டெக்னிக்கல் டைரக்டரா இருக்கட்டும், அப்புறம் நம்ம ஜேசன் வில்காக்ஸ், அப்புறம் பெராடா இவங்களோட தான் சொல்லிட்டு இருக்கேன். ஃபுட்பால் தெரிஞ்ச பீப்பிள் தான் இவங்கலாம். என்னதான் வந்து இனியோஸ் வந்து ஃபுட்பால் பத்தி அவ்வளோ தெரியல அப்டின்னாலும், நான் என்ன சொல்றேன் அப்டின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பிஎஸ்ஜி இருக்காங்க இல்லையா, அந்த லீக் 1 அங்க தான் வந்து ஓஜி நைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டீம் இருக்கு. அந்த டீம் வந்து எப்ப பார்த்தாலுமே மிடில்ல தான் இருக்கும். ஒரு 10த், 11த் இந்த மாரி டேபிள்ல தான் இருக்கும். அவங்க தான் வந்து மேன் யுனைட்டட வந்து 30% ஷேர்ஸ் வச்சு இப்போதைக்கு ரன் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்போர்ட்டிங் ப்ராஜெக்ட்ட. பட் நீங்க வந்து ஒமார் பெராடா, அப்புறம் ஜேசன் வில்காக்ன்னு சொல்லிட்டு டெக்னிக்கல் டைரக்டர் அண்ட் சிஇஓலாம் இருக்காங்க. ஃபுட்பால் தெரிஞ்ச பீப்பிள் இருக்காங்க. இவங்களலாம் வச்சு நீங்க அமோரிம்ட்ட வச்சு பேசலாம். என்னடா நீ இப்படி டிசிஷன் மேக்கிங் பண்ணிட்டு இருக்க? ஸ்குவாடோட அந்த பேட்டர்ன்ஸ்லாம் பார்த்தோன்னா ஒரு மாரி இருக்குன்னு கேட்டுட்டு, என்னதான் ரூபன் அமரிம் வந்து நான் என்னோட பிலாசபிய மாத்த மாட்டேன். என்ன நீங்க மாத்தணும் என்னோட பிலாசபிய மாத்தணும் அப்படின்னா என்ன மாத்தணும்னு சொல்லிட்டு இவ்வளோ தெனாவட்டா சொன்னாலுமே, பெர்ஃபார்மன்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா,
ஆஃப்டர் வேர்ல்டு வார் 2 ஆஃப்டர் வேர்ல்டு வார் 2 வந்து ஃபுட்பால் வந்து ஒரு டோட்டல் ஆஸ்பெக்ட்டே மாறுனுச்சு. ஏன்னா வேர்ல்டு வார்க்கு முன்னாடி ஒரு ஃபுட்பால், வேர்ல்டு வார்க்கு அப்புறம் ஒரு ஃபுட்பால் அப்படி தான் இருந்துச்சு. நம்மளோட மேனேஜர் லிஸ்ட்ல லீஸ்ட்டான வின் கவுண்ட் இருக்கிற ஒரு மேனேஜர் வந்து ரூபன் ஆமரிம் 36 ஆர் 37 பார்த்துட்டு இருப்பீங்க. இது வந்து அதாவது கேரபாவோ கப், எஃப்ஏ கப், பிரீமியர் லீக், யூரோப்பா லீக். லாஸ்ட் சீசன் வந்து ஹோல்லாம் வச்சு இத வந்து சொல்லியிருக்காங்க 36. பட் பிரீமியர் லீக்ல மட்டுமே ரூபன் ஆமரிமோட வின் பெர்சன்டேஜ் 26 ஆர் 27%. அதுலயுமே 50% லாஸ். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, 50% வந்து லாஸ் கன்வர்சேஷன். அதுக்கப்புறம் ட்ரா கன்வர்சேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, அது ஒரு 25%. வின் கன்வர்ஷன் பார்த்தீங்கன்னா, அது ஒரு 25%. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ரூபன் ஆமரிம் தி வொர்ஸ்ட் மேனேஜர் ஆஃப்டர் வேர்ல்டு வார் 2 இன் மான்செஸ்டர் யுனைட்டட்ங்கிறது ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கு. அதுவும் இல்லாம இன்னொரு விஷயம். நம்ம ரூபன் ஆமரிம் வந்து என்னதான் வந்து இப்படி பேசினாலுமே, பெர்ஃபார்மன்ஸ்ல ஒரு ப்ராக்ரஸே தெரிய மாட்டேங்குது. Instagramல ஒருத்தர் சொல்லியிருந்தாரு என்கிட்ட. நீங்க வந்து சர் அலெக்ஸ் ஃபெர்குசன் வந்து டைட்டிலுக்கு சேலஞ்ச் பண்றதுக்கே 5 இயர்ஸ் ஆச்சு. கிளாப் வந்து டைட்டிலுக்கு சேலஞ்ச் பண்றதுக்கு வந்து 4 இயர்ஸ் ஆச்சு. அர்டெட்டா வந்து இப்போ 2ண்ட் பிளேஸ்க்கு வர்றதுக்கே யூரோப்பியன் ஃபுட்பாலுக்கு வந்து ஃபைட் பண்றதுக்கே அவனுக்கு 4 இயர்ஸ் ஆச்சு. பெப் குவார்டியோலாக்கு வந்து 2 இயர்ஸ் ஆச்சு. அதுவுமே அன்லிமிட்டட் பட்ஜெட் இத வச்சு. பட் அவங்க எல்லாமே அந்தந்த ஃபுட்பால் கிளப்புக்கு புரோகிரஸ் காமிச்சாங்க. நான் நான் இப்பவும் சொல்றேன் ரூபன் ஆமரிம் வந்து சாக் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லவே இல்ல. ஐ அம் நாட் சேயிங் ரூபன் ஆமரிம் சாக் பண்ணுங்க. இன்னொரு மேனேஜர கொண்டு வாங்க. சாவிய கொண்டு வாங்க. ஜிடான் கொண்டு வாங்க. ஆலிவர் கிளாஸ்னர் கொண்டு வாங்க அப்படின்னு நான் சொல்லவே இல்ல. ஐ அம் ஒன்லி ஆஸ்கிங் இப்படி நீ பேசிட்டு இருக்க. பட் வேர் இஸ் த புரோகிரஸ்? அதான் நான் கேட்டுட்டு இருக்கேன். ஏன்னா போன சீசன் நம்ம ப்ளே பண்ணது, போன சீசன் நம்ம வந்து ஆர்சனல ப்ளே பண்ணியிருந்தோம். பிரென்ட்ஃபோர்ட ப்ளே பண்ணியிருந்தோம். அதுக்கும் இந்த சீசன் நம்ம பிரென்ட்ஃபோர்ட ப்ளே பண்ணியிருக்கோம். அப்புறம் பெர்ன்லிய ப்ளே பண்ணியிருக்கோம். ஃபுல்லாம ப்ளே பண்ணியிருக்கோம். சிட்டிய ப்ளே பண்ணியிருக்கோம். அதுக்குமே ஐ சி நோ டிஃபரன்ஸ். அதான் நான் சொல்றேன். இப்ப நீங்க லாஸ்ட் சீசன்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து யார எடுத்துக்கிறீங்க? இப்போ வந்து ஆர்னே ஸ்லாட் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆர்னே ஸ்லாட்டுக்கு வந்து ஒரு சாம்பியன்ஷிப் ஸ்குவாட் வந்து லாஸ்ட் சீசனே இருந்துச்சு. பட் அவன் ப்ளே பண்ண ஃபுட்பால் வந்து கிளாப் என்ன ஃபுட்பால் ப்ளே பண்ணானோ, அதையே இன்டகிரேட் பண்ணி ஆர்னே ஸ்லாட் ப்ளே பண்ணான். அதாவது ஒரு ரேப்பிட் டிரான்சிஷன்ஸா இருக்கட்டும், ஒரு பொசஷன் பேஸ்ட் தான் ப்ளே பண்ணான். பட் ரேப்பிட் டிரான்சிஷன்ஸ். பட் இந்த சீசன் என்ன ட்ரை பண்றான்? மிட்ஃபீல்டுல ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ் பண்றான். லாஸ்ட் சீசன் வந்து சாலா அண்ட் கேக்போ வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாங்க. சாலா வந்து அவுட் கிளாஸ் பெர்ஃபார்மரா இருந்தான். பட் இந்த சீசன் நீங்க சாலாக்கு பால் போறதே அதிகம் அதிகம் பார்க்க மாட்டீங்க. ஏன் அப்டின்னா, மிட்ஃபீல்ட்ல ஆர்னே ஸ்லாட் ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ் பண்றான். அவனோட டிக்டேட்டர்ஷிப்பே அதுதான். மிட்ஃபீல்ட்லேருந்து அட்டாக் கொண்டு போணும். சென்டர்லேருந்து அவன் ப்ளே பண்ணுவான். பட் அமோரிமோட சிச்சுவேஷன நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், விங்ல தான் அவன் ப்ளே பண்ணுவான். மிட்ஃபீல்ட் வந்து அப்படியே கோட்ட விட்டுருவான். ஏன் அப்டின்னா, மிட்ஃபீல்ட்ல நம்மள்ட்ட இருக்கிறது அமோரிமோட ரொம்ப ரொம்ப ஒரு செல்ல பப்பட்டான ப்ரூனோ ஃபக்கின் பெர்னாண்டஸ். உகாத்தேன்னு ப்ரூனோ பெர்னாண்டஸ் ஸ்டார்ட் பண்றானுங்க. காசிமிரோன்னு ப்ரூனோ பெர்னாண்டஸ் ஸ்டார்ட் பண்றானுங்க. மெயினோன்னு ப்ரூனோ பெர்னாண்டஸ் ஸ்டார்ட் பண்றானுங்க. மெயினோ வந்து ஸ்டார்ட் பண்றது இதுவரைக்கும் பிரீமியர் லீக்ல மெயினோ ஸ்டார்ட் பண்ணவே இல்ல. எல்லாமே 70 மினிட்டுக்கு அப்புறம் தான் வந்துட்டு இருக்கான். அதுவும் பார்த்தீங்கன்னா, ப்ரூனோ பெர்னாண்டஸ்க்கு பக்கத்துல வரணும். ஏன் அப்டின்னா, ப்ரூனோ பெர்னாண்டஸ பிரீமியர் லீக்ல ப்ரூனோ பெர்னாண்டஸ வந்து பிரீமியர் லீக்ல அமோரிம் சப்ஸ்டிடியூஷனே பண்ண மாட்றான். ஐ ஐ டோன்ட் நோ வை. பிகாஸ் ப்ரூனோ பெர்னாண்டஸ் இதுவரைக்கும் நடந்த எல்லா கேம்லயும் ஸ்டிங்கர். நல்லாவே ப்ளே பண்ணல. பட் ஹி இஸ் ஆல்வேஸ் இன் த கேம். செல்சி மேட்ச்ல மட்டும் சப்ஸ்டிடியூட்ல பண்ணான். ஏன் அப்டின்னா, செல்சில வந்து 10 வெர்சஸ் 10 ஆயிடுச்சு. காசிமிரோ வந்து ரெட் கார்ட்ல போய்ட்டான். உகார்த்தே வந்தே ஆகணும். அதனால ப்ரூனோ பெர்னாண்டஸ் வெளியில எடுத்துட்டு உகார்த்தேய கொண்டு வந்தான். ஐ டோன்ட் நோ வாட் அமோரிம் இஸ் டூயிங் பிகாஸ் இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் ஓவர் புவர் பெர்ஃபார்மன்ஸஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. ஏன் அப்டி சொல்றேன் அப்டின்னா, அந்த ப்ராக்ரஸே இல்ல ப்ரோ. நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, இப்போ வந்து லாஸ்ட் மேட்ச் பிரென்ட்ஃபோர்ட் மேட்ச் நடந்துச்சு இல்லையா? பிரென்ட்ஃபோர்ட் என்ன ப்ளே பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் என்ன ப்ளே பண்ணாங்க? லாங் பால் போட்டு லாங் பால் கவுண்டர் மாரி ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. லாங் பால்லயே வந்து கவுண்டர் அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் யுனைட்டட் என்ன பண்ணானுங்க? அவனுங்களோட அந்த ப்ளேய விட்டுட்டு பிரென்ட்ஃபோர்ட் என்ன பண்ணானுங்களோ, அத காப்பி அடிக்க ஆரம்பிச்சுட்டானுங்க. அவனுங்க மறுபடியும் யுனைட்டட் வந்து லாங் பால் போட ஆரம்பிச்சுட்டானுங்க. பிரென்ட்ஃபோர்ட் என்ன பண்ணானுங்களோ. வி ஆர் மான்செஸ்டர் யுனைட்டட் மேன். நம்ம வந்து இந்த மாரி பிரென்ட்ஃபோர்டா இருக்கட்டும், கிறிஸ்டல் பேலஸா இருக்கட்டும், எவர்டனா இருக்கட்டும், பெர்ன்லியா இருக்கட்டும், ஃபுல்லாமா இருக்கட்டும், இந்த மாரி மிட் டேபிள் கிளப், லோயர் டயர் கிளப் ஐ அம் ரெஸ்பெக்ட்ஃபுல் டூ ஆல் த கிளப்ஸ் ஓகேவா? நான் பிரென்ட்ஃபோர்டா இருக்கட்டும், எவர்டனா இருக்கட்டும், இந்த எல்லா கிளப்புக்குமே ரெஸ்பெக்ட்ஃபுல்லா சொல்றேன். அவங்களும் கிளப்ஸ் தான். அவங்களும் வந்து காம்படிட்டிவ் ஃபுட்பால் ப்ளே பண்றவங்க தான். பட் வி ஆர் மான்செஸ்டர் யுனைட்டட். நம்ம வந்து இந்த கிளப்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து ஹண்ட் பண்ணணும். நம்ம வந்து பொசஷன்லயா இருக்கட்டும், டிரான்சிஷன்ஸ்லயா இருக்கட்டும், எல்லா அந்த ஆஸ்பெக்ட்ஸ்லயும் நம்ம வந்து என்னதான் ஒரு கஷ்டப்படுற சூழ்நிலையில இருந்தாலும், ரீபில்ட் செக்ஷன்ல இருந்தாலுமே, நீ வந்து இந்த கிளப்பெல்லாம் வந்து ஹண்ட் பண்ணணும் கோல் ஸ்கோர் பண்றதுக்கு. பட் நீ என்ன பண்ற? அவனுங்களோட டாக்டிக் வந்து நீ காப்பி பண்ணி, கடைசில அவனுங்க வந்து 3 கோல்ஸ் அடிச்சுட்டு, நம்ம வந்து 1 கோல்ஸ் தான் அடிச்சோம். இது எந்த மாதிரியான ஒரு இதுக்குள்ள போயிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாம, ரூபன் அமீரோட சப்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, மேன் சிட்டியோட நம்ம வந்து 1-0ன்னு தோத்துக்கிட்டு இருக்கோம். டிஃபென்சிவ் சப்ஸ்டிடியூஷன கொண்டு வர்றான். மெக்வயர உள்ள கொண்டு வரான். அதுக்கப்புறம்
எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. மெக்வாயர் எத்தன தடவ வந்து மெக்வாயர் சப்ஸ்டிடியூஷன்ல வந்து நீங்க பார்த்துருக்கீங்க? பிரென்ட்ஃபோர்ட் கேம்ல அவனோட டாக்டிக்ஸ் பார்த்தீங்க அப்டின்னா, வெரி வெரி ஸ்லோ பேக் லைன். டிலைட், மெக்வாயர் அண்ட் லூக் ஷா இந்த 3 பேரு. அதுக்கப்புறம் ஒரு வெரி ஃபாஸ்ட் ஃப்ரண்ட் லைன் பிரென்ட்ஃபோர்டோடது. ஷாடே அண்ட் அவங்களோட தியாகோ. இது 2 பேருமே ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டானவங்க. அந்த ஸ்பீட யூஸ் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் கோலும் சரி, செகண்ட் கோலும் சரி 2 கோலுமே அந்த ஸ்பீட யூஸ் பண்ணி தான் வின் பண்ணானுங்க. 3 கோலுமே கவுண்டர் அட்டாக்ல ஸ்பீட யூஸ் பண்ணி தான் அடிச்சானுங்க. அண்ட் ஆல்சோ கோல் கீப்பர் எதுக்கு வாங்கியிருக்கோம்னு தெரியல. அண்ட் அமோரிமோட டிசிஷன் மேக்கிங்லாம் ரொம்ப ரொம்ப புவரா இருக்கு. ப்ரூனோ பெர்னாண்டஸோட பிரசன்ஸ் வந்து பிட்ச்ல எனக்கு தெரிஞ்சு என்ன நடக்குது அப்டின்னா, ப்ரூனோ பெர்னாண்டஸ் வந்து ஒரு 10 மினிட்ஸ், 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் அவனால ஒழுங்கா ப்ளே பண்ண முடியல அப்டின்னா, அவன் வந்து அவனோட ஹெட்ட லாஸ் பண்ணிடுறான் அவ்வளோதான். எஸ்பெஷலி நெறைய பேர் சொல்றீங்க ப்ரூனோ பெர்னாண்டஸ் வந்து நம்மளோட பெஸ்ட் சைனிங் ஆஃப்டர் சர் அலெக்ஸ் ஃபெர்குசன். நானுமே ஒத்துக்கிறேன். 100 கோல்ஸ் அடிச்சிருக்கான். 200 பிளஸ் கோல்ஸ் அண்ட் அசிஸ்ட்ஸ் அவன் பேர்ல இருக்கு மான்செஸ்டர் யுனைட்டட்ல மட்டுமே. ஒரு லெஜெண்ட் மான்செஸ்டர் யுனைட்டடுக்கு. லெஜெண்ட்னா நியர்லி எ லெஜெண்ட் ஆஃப்டர் சர் அலெக்ஸ் ஃபெர்குசன். இந்த மாரி ஒரு மோசமான ஒரு கிளப் சிச்சுவேஷன்ல இருக்கும்போது ப்ரூனோ பெர்னாண்டஸ் வந்து ரொம்ப நல்லா ப்ளே பண்ணியிருக்கான். பட் என்ன பொசிஷன்ல ப்ளே பண்ணான்? பாருங்க. நம்பர் 10 அண்ட் செகண்ட் ஸ்ட்ரைக்கர். இந்த பொசிஷன்ல தான் ப்ளே பண்ணான். 4-2-3-1 இருக்கட்டும். லாஸ்ட் சீசன் வந்து அமோரிம் இருக்கிறப்பயும் சரி, நம்பர் 10ல தான் ப்ளே பண்ணான். அப்படி ப்ளே பண்ண ஒரு பிளேயர, அந்த பொசிஷன்ல சூப்பரா ப்ளே பண்ணிட்டு இருந்த ஒரு பிளேயர, அப்படியே நம்பர் 10ல இறக்கி அப்படியே நம்பர் 8ல இறக்கி, சென்டர் மிட்ஃபீல்ட்ல இறக்கி, அவன் அங்கேருந்து மறுபடியும் நான் அங்கேயே போறேன். அட்டாக்கிங் மிட்ஃபீல்ட்லயே நான் போய் ப்ளே பண்றேன் அப்படின்னு ஆக்கி, சென்டர் மிட்ஃபீல்ட்ல ஒருத்தன மட்டும் தனியா விட்டுட்டு, அவன் என்னடான்னா நான் இவன மார்க் பண்றதா, இவன மார்க் பண்றதான்னு தெரியாம உகார்த்தேவா இருக்கட்டும், கேசமிரோவா இருக்கட்டும் முழிச்சுக்கிட்டு, கடைசியில அவனுங்க பால லோஸ் பண்ணி, சென்டர் பேக்ல வந்து அதுக்கப்புறம் அவங்க ஈஸியா கோல் அடிச்சிடுறானுங்க. ஸோ, அமோரிமோட அந்த டாக்டிக்ஸ் தான் நான் கொஸ்டின் பண்றேன். அமோரிமோட டிசிஷன்ஸ் தான் நான் கொஸ்டின் பண்றேன். இப்ப நான் ஃபர்ஸ்ட் ஒரு காமெண்ட் காமிச்சிருந்தேன் இல்லையா? வெயிட் அ மினிட் கைஸ். இந்த காமெண்ட் காமிச்சிருந்தேன் இல்லையா? இவரு கரெக்ட்டா சொல்லியிருந்தாரு. இந்த 3 பேரையும் ப்ளே பண்ணணும் அப்டின்னா 4-2-3-1 ப்ளே பண்ணணும் அப்டின்னு சொல்லிட்டு. பட் நான் சொல்றேன், நீங்க வந்து 3-4-3லே ப்ளே பண்ணலாம். 3-4-3ல கரெக்ட்டான பொசிஷன்ல, கரெக்ட்டான ஒரு ஆள சூட் ஆகுற மாரி நீங்க சூஸ் பண்ணுங்க. 2 ஃபுல் பேக் இருக்காங்களா? 2 விங் பேக் இருக்காங்களா? 2 விங் பேக்லயுமே டோகு, அதுக்கப்புறம் மஸ்ராவிய போடுங்க. மஸ்ராவிக்கு இன்ஜூரியா இருக்கா? டோகுவ தூக்கி ரைட்ல போடுங்க. டியோகோ லியானா வந்து உள்ள கொண்டு வாங்க. ஏன்? சின்ன சின்ன பசங்கலாம் உள்ள கொண்டு வரக்கூடாதா? ஆர்சனலோட எவனோ ஒரு சின்ன பையன் வந்து நடுவுல ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிட்டு போறான். லிவர்பூல்ல எவனோ ஒரு சின்ன பையன் வந்து கோல் அடிச்சுட்டு போறான். மேன் சிட்டில ஓரெய்லின்னு சொல்லிட்டு லெஃப்ட் பேக்லயும், ரைட் பேக்லயும் நெறைய பேர் ப்ளே பண்ணிட்டு இருக்கானுங்க. அவனுங்க நெறைய இம்பாக்ட் கிரியேட் பண்றானுங்க. நியூகாஸ்ல்ல மோஃபின்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருக்கான். அவன் நல்லா ப்ளே பண்ணிட்டு இருக்கான். சாரி மோஃபி இல்ல. இன்னொரு இன்னொரு ஒரு யங்ஸ்டர் ஒருத்தன் இருக்கான். சூப்பரா ப்ளே பண்ணிட்டு இருக்கான். பிரென்ட்ஃபோர்டு, கிறிஸ்டல் பேலஸ், பிரைட்டன்னு சொல்லிட்டு எல்லாத்துலயுமே யங்ஸ்டர் சூப்பரா பண்ணிட்டு இருக்கானுங்க. உனக்கு என்ன கேடு வருது? டியோகோ லியான் வந்து ஒரு நல்லா ப்ளே பண்றான். ப்ரீ சீசன்லலாம் சூப்பரா ப்ளே பண்ணிட்டு இருந்தான். லெஃப்ட் விங் பேக்ல போடு. டிஃபென்சிவ்லயும் அவன் சூப்பரா ப்ளே பண்ணிட்டு இருக்கான். அட்டாக்ல மட்டும் தான் கொஞ்சம் அவனுக்கு வீக்னஸ் இருக்கு. ஏன்னா, அவன் சின்ன பையன். இப்ப தான் வளர்ந்துகிட்டு இருக்கான். லெஃப்ட் விங் பேக்ல போடு. டோகுவ ரைட்ல போடு. டோகு லெஃப்ட் ஃபுட் தானே. கட் அண்ட் சைட் பண்ணி அவனால அடிக்க முடியும். அமேட் என்ன பண்ண போறானோ, அததான் அவனும் பண்ண போறான். இல்லையா அமேட தூக்கி போடு. டோகுவ தூக்கி லெஃப்ட்ல போடு. சென்டர் மிட்ஃபீல்ட்ல ஏன் ப்ரூனோவ ப்ளே பண்ண வைக்கிற? உகாத்தையும், மெயினோவையும் ப்ளே பண்ண வை. ப்ரூனோவ நம்பர் 10ல போடு. கூனியா வந்து சப்ஸ்டிடியூட்ல கொண்டு வா. நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு அமரிம்க்கு. ஆப்ஷனே இல்ல. எனக்கு சென்டர் மிட்ஃபீல்டே இல்ல. எனக்கு வந்து யாருமே இல்ல மிட்ஃபீல்ட்ல. நான் வந்து இவன தான் ப்ளே பண்ணியே ஆகணும். எனக்கு வேற வழியே இல்ல. அப்படிங்கிற மாரி ப்ரூனோ பெர்னாண்டஸ தூக்கி போடுற. சரி ஓகே. ப்ரூனோ பெர்னாண்டஸ தூக்கி போட்டுட்ட. ஓகே. சீசன் ஸ்டார்ட் ஆகும்போது, அதாவது சீசன் ஸ்டார்ட் ஆகி டிரான்ஸ்ஃபர் விண்டோ ஸ்டார்ட் ஆகும்போது, நான் வந்து ஜூன், ஜூலை அந்த சிச்சுவேஷன்ல சொல்றேன். யூரோப்பா லீக் முடிஞ்சது உடனே அல் ஹிலால் 120 மில்லியன் யூரோஸ் வந்து மான்செஸ்டர் யுனைட்டடுக்கு ஆஃபர் பண்ணாங்க. ப்ரூனோ பெர்னாண்டஸ்க்கு. நீ என்ன பண்ண? எனக்கு அதெல்லாம் வேணாம். 120 மில்லியன்லாம் வேணாம். நான் வந்து ப்ரூனோ பெர்னாண்டஸே ப்ளே பண்ண வச்சுக்கிறேன். ப்ரூனோ பெர்னாண்டஸ் வந்து நான் சென்டர் மிட்ஃபீல்ட்ல போட்டுக்கிறேன். பாக்ஸ் டூ பாக்ஸ் பிளேயரோ, இல்ல ஹோல்டிங் மிட்ஃபீல்டரோ நான் போட்டுக்கிறேன். எனக்கு வந்து 2 நம்பர் 10ஸ் வேணும். ஒரு ஸ்ட்ரைக்கர் வேணும்ப்பா. அப்படியே ஒரு சென்டர் மிட்ஃபீல்டர் வேணும்ப்பா. இப்ப நம்ம பலீபாவே நம்ம வாங்கியிருந்தாலுமே, பலீபாவும் ப்ரூனோ பெர்னாண்டஸும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பலீபா வந்து யுனைட்டட்ல ஒரு மொக்க பிளேயரா ஆயிருப்பான். இப்போ எப்படி செஸ்கோ ஆயிட்டு இருக்கானோ, இப்போ எப்படி உகார்த்தே ஆயிட்டு இருக்கானோ, இப்போ எப்படி மெயினோ ஆயிட்டு இருக்கானோ, அதே மாரி தான் பலீபா யுனைட்டட்ல வந்து ஆயிருப்பான். இது வந்து என்னோட 100% என்னோட தாட். ஏன் அப்படின்னா, பலீபா பக்கத்துல யார் ப்ளே பண்ண போறா? மெயினோவோ, கேசமிரோவோ, உகார்த்தேவோ கிடையாது. இட்ஸ் அமோரிமோட பப்பட் ப்ரூனோ ஃபக்கின் பெர்னாண்டஸ். இப்படிதான் நான் சொல்லியே ஆகணும். என்ன பொறுத்தவரைக்கும். ஏன்னா, அப்படிதான் மேட்ச் போயிட்டு இருக்கு. அப்படிதான் வந்து சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கு. அப்படிதான் அமோரிமோட டாக்டிக்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. அமோரிமோட டாக்டிக்ஸ் வந்து நான் வந்து ப்ரூனோவ நல்லா ப்ளே பண்ண வைக்கணும். அவ்வளோதான்ப்பா எனக்கு. ஏன் ப்ரூனோ என்னோட கேப்டனா இருக்கான். நான் வந்து கேப்டன ப்ளே பண்ண வைக்கணும்ப்பா. கேப்டன எப்படிப்பா நான் பெஞ்ச் பண்றது? பெஞ்ச் பண்றா. ஏன் மத்த கிளப்லாம் பண்றது இல்லையா? பெஞ்ச் பண்ணு. இப்ப ப்ரூனோ பெர்னாண்டஸ் கால் உடைஞ்சு போய் உட்கார்ந்திருக்கான். ஏதோ ஒரு நாளைக்கோ ஏதோ ஒரு இன்ஜூரி ஆகுது. நான் அவன் இன்ஜூரி ஆவணும்லாம் சொல்லல. ஏதோ இன்கேஸ் அன்பார்ச்சுனேட்டா ஒரு இன்ஜூரி ஆவுது. அவன் வந்து ஒரு 4 ஒரு 2, 3 மாசத்துக்கு ப்ளே பண்ண மாட்டான். அந்த மாரி ஆகுது. அப்படின்னா என்ன பண்ணுவ? கட்டு போட்டு, "நீ ஒத்த கால்ல ப்ளே பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு வீல் சேர் குடுப்பியா அவனுக்கு? எனக்கு
எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கு. அமோரிம் வந்து ஒண்ணு பண்றான். ஆனா, அது ஒர்க் அவுட்டே ஆக மாட்டேங்குது. பட் அந்த மிஸ்டேக்க ஒத்துக்க மாட்றான். மறுபடியும் அதே தப்பு பண்றான். அது ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. பட் அந்த மிஸ்டேக்க மறுபடியும் பண்றான். இத மேலேருந்து யாராச்சும் சொல்றாங்களான்னும் தெரியல. இல்ல ப்ரூனோ தான் மேனேஜரா என்னன்னு தெரியல. அமோரிம் வந்து ஒரு சின்ன ஒரு இது மாதிரி ப்ரூனோ தான் ஃபுல்லா மேனேஜ் பண்ணிட்டு இருக்கானா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ நீங்க தான் சொல்லணும் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு. ஸோ ஹாவி ஹாவி பிரச்சனைக்கு நான் வர்றேன். ஏன்னா ஹாவி ஹெர்னாண்டஸ் வந்து ஃபெப்ரிசியோ ரொமனோ நேத்து சொல்லியிருந்தான். ஹாவி ஹெர்னாண்டஸ் பிரீமியர் லீக் ரொம்ப ரொம்ப ஓப்பனா இருக்கான். அந்த பேட்டர்ன்ஸா இருக்கட்டும், பிரீமியர் லீக்கோட அந்த அனாலிசிஸா இருக்கட்டும், எல்லாத்தையும் வந்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்கான். மான்செஸ்டர் யுனைட்டடுக்கு ரொம்ப ரொம்ப ஓப்பனா இருக்கான். வித்தவுட் எனி யூரோப்பியன் கைண்ட் ஆஃப் ஃபுட்பாலுக்கு வந்து அவன் ஓப்பனா இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அஃபிஷியலா ஃபெப்ரிசியோ ரொமனோ வந்து சொல்லியிருக்கான். என்னைய பொறுத்தவரைக்கும் அமோரிம்க்கு சண்டர்லாண்ட் மேட்ச் நான் சான்ஸ் குடுப்பேன். லிவர்பூல் மேட்ச் நான் சான்ஸே குடுக்க மாட்டேன். ஏன்னா லிவர்பூல்ல வந்து நம்ம எப்படி தான் நல்லா ப்ளே பண்ணாலும் தோக்க போறோம். ஸோ சண்டர்லாண்ட் மேட்ச் நான் சான்ஸ் குடுப்பேன். சேம் மிஸ்டேக்ஸ் அவன் பண்ணான் அப்படின்னா, சாக் த ஃபக்கிங் காய். அதான் நான் சொல்லுவேன். மிஸ்டேக்ஸ்லேருந்து நீ வந்து வெளில வரல. நான் அதே மிஸ்டேக் தான் பண்ண போறேன். அந்த மிஸ்டேக் வந்து நான் சக்ஸஸா மாத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ இருந்த அப்படின்னா, அந்த மிஸ்டேக்ஸ் வந்து உன் தலையில தான் தூக்கி அடிக்கும். ஏன்னா சுண்டர்லாண்ட் வந்து ஆல்ரெடி டாப் 6ல இருக்கானுங்க. கிறிஸ்டல் பேலஸ் வந்து அவனுங்களோட கிரவுண்ட்லயே போய் அடிச்சுட்டு வந்தானுங்க. நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்ட தோற்கடிச்சுட்டானுங்க. சூப்பரா ப்ளே பண்ணிட்டு இருக்கானுங்க. பிரென்ட்ஃபோர்ட் ஆல்ரெடி தோற்கடிச்சிருக்கானுங்கன்னு நெனைக்கிறேன். எஸ். இந்த மாரி ப்ளே பண்ணிட்டு இருக்க ஒரு டீமு, அதாவது ஒரு ஸ்ட்ரக்சரா ஒரு பேட்டர்னா ப்ளே பண்ணிட்டு இருக்க ஒரு டீமு, மிஸ்டேக்ஸ் வழியா நான் வந்து சக்ஸஸ கொண்டு வரேன்னு சொல்லிட்டு இன்னொரு டீம மோதுனா, அவனுங்க தான் ஜெயிக்க போறானுங்க. சுண்டர்லாண்ட் மேட்ச்ல என்ன நடக்குதோ, அத வச்சு தான் என்னோட பார்வை இருக்கும். சுண்டர்லாண்ட் மேட்ச் நம்ம லாஸ் பண்ணோம், இல்ல டிரா பண்றோம், பாயிண்ட்ஸ லாஸ் பண்றோம் அப்டின்னா, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்? நம்ம பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? அத பொறுத்து தான் நான் சூஸ் பண்ண போறேன். பெர்ஃபார்மன்ஸ் பிரென்ட்ஃபோர்ட்ல எப்படி இருந்துச்சோ, மேன் சிட்டில எப்படி இருந்துச்சோ, அதே மாரி இருக்கு அப்டின்னா, ஐ வில் டெஃபினெட்லி சாக் அமோரிம். அண்ட் சாவி ஹெர்னாண்டஸ் நீ ஓகேவா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, 100% எனக்கு சாவி ஹெர்னாண்டஸ் ஓகே. ஏன்னா, அவனோட ஸ்டைல் ஆஃப் ஃபுட்பால், பொசஷன் பேஸ்டு ஃபுட்பால். தப்பு பண்ணா உடனே அந்த பிளேயர் வெளில எடுத்துருவான். பார்சலோனா நம்ம அத பார்த்துருக்கோம். என்னதான் வந்து அவன் டாப் பிளேயரா இருந்தாலும் சரி, பார்சலோனால ஏதாச்சும் தப்பு பண்றான், ட்ரெய்னிங்க்கு லேட்டா வர்றான், மேட்ச்ல வந்து இந்த சிச்சுவேஷன்ல வந்து ஏதாவது தப்பு பண்றான் அப்படின்னா, அவன வெளில எடுக்கிறதுக்கு ஹாவி ஹெர்னாண்டஸ் ஒருபோதும் தயங்க மாட்டான். ஆல்சோ அவனோட பிலாசபியும் நல்லாருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம இப்போ யுனைட்டட் என்ன ஸ்டேஜ்ல இருக்கோ, ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ் என்ன சேஞ்ச்ல இருக்கோ, ஒரு ஸ்டேஜ்ல இருக்கோ, அதே மாரி தான் பார்சலோனாவும் இருக்காங்க. இப்பவும் இருக்காங்க. அண்ட் அப்பவும் இருந்தாங்க. அகாடமி பிளேயர்ஸ மட்டுமே வச்சு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரொனால்டோ ராவ் இல்ல. பாவ் குப்ராசி, அப்புறம் ஹெக்டார் ஃபோர்ட், அதுக்கப்புறம் நம்ம லமீன் யமால்லாம் இவன் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணான். உள்ள கொண்டு வந்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பெட்ரி, கேவி இந்த மாரி பிளேயர்ஸ் எல்லாம் உள்ள கொண்டு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா ப்ளே பண்ண வச்சான். ஸோ ஐ ஹோப் சாவி ஹெர்னாண்டஸ் வில் டூ அ கிரேட் ஜாப். ஏன்னா நம்மளும் இப்போ அதே மாரி சிச்சுவேஷன்ல தான் இருக்கோம். ஏன்னா உள்ள வந்து நெறைய இப்போ அந்த ஒரோஸ்கோ, அதுக்கப்புறம் செனிகலிஸ் மிட்ஃபீல்டர் இவங்கலாம் வந்து இப்போ உள்ள வந்துட்டுருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு அகாடமி பிளேயர்ஸ் அண்ட் மெச்சூர்ட் பிளேயர்ஸ வந்து ஒரு மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு ஃபுட்பால் காமிப்பான்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அமோரிம் வெளில போனான் அப்டின்னா, நான் சாவி ஹெர்னாண்டஸ் தான் என்னோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ். ஆலிவர் கிளாஸ்னால எனக்கு சாய்ஸே கிடையாது. ஏன்னா, எனக்கு என்னமோ ஆலிவர் கிளாஸ்னர் மேல நம்பிக்கை இல்ல. கிறிஸ்டல் பேலஸ் நல்லா பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா, அங்க பிரஷர்லாம் எதுவும் கிடையாது. அங்க தே காட் குட் பிளேயர்ஸ். பட் நம்ம வந்து குட் பிளேயர்ஸ வச்சு இல்ல. அந்த யங்ஸ்டர்ஸ டெவலப் பண்றது மேன் யுனைட்டடோட ஒரு நல்ல ஒரு தகுதி. இப்போ இருக்கிற வரைக்கும் நம்மள்ட்ட யங்ஸ்டர்ஸ் நெறைய பேர் இருக்காங்க. ஸோ, அதனால நான் சாவி ஹெர்னாண்டஸ சொல்றேன். ஸோ, உங்களோட தாட்ஸ் எல்லாமே நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. சண்டர்லாண்ட் மேட்ச்க்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் நாளைக்கு ஒரு வீடியோ வரும். நாளைக்கு என்ன நியூஸ் வருதோ, அது நாளைக்கு நான் வீடியோ வரும். ஸோ, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐகான் ஆன் பண்ணிக்கோங்க.